இப்போ போக்கேமானுக்கு ஹெச்பி ஏற்றிட்டு நம்ம போய் எலக்ட்ரிக் டைப் ஜிம்மில் போய் பேட்டில் பண்ண போகிறோம். லீடரை மட்டும்தான் இப்போ இருக்கான். லீடரை வின் பண்ணால் அந்த பேட்ச் நமக்கு தான். ட்ரெயினர் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. 3 ட்ரெயினர் தான் இருப்பாங்க. 3 பேர்த்தையும் நம்ம வின் பண்ணியாச்சு. லாஸ்ட் வீடியோவில் அதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் லீடரை எப்படி தோக்கடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லீடரை தோக்கடிக்கிறதுக்கு முன்னாடி லீடரை மீட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க 2 லேசர் லைட்டை வந்து ஆஃப் பண்ணணும். அதுக்கு சுவிட்ச் வந்து இந்த தூணில் ஏதாச்சும் ஒரு தூணில் தான் இந்த சுவிட்ச் இருக்கும். ஆக்சுவலி 2 சுவிட்ச் இருக்கும். 2 ஆஃப் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு தூணாக போய் பார்க்கணும் எங்கடா சுவிட்ச் இருக்குது அப்படின்னு. இருக்கிறதுலே பெரிய கடுப்பான வேலை எதுனா இதுதான். என்னோடய லக்கை பார்த்தீங்கன்னு வைங்களேன், எல்லா துணையும் செக் பண்ணுறேன், எதுலேயுமே சுவிட்சை காணோம். எதில் தாண்டா வச்சுருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வேளை பேட்டில் பண்ண விடுவாங்களா இல்லை இந்த சுவிட்சை தேடியே 1 மணி நேரம் போயிடுமா அப்படின்னு யோசித்தேன். கடைசி ரோக்கே வந்துட்டு இன்னும் காணோம். இப்போ இருக்கிறது கடைசி 2 சுவிட்சு தான். ஸோ அப்போ கிளிக் பண்ணும்போது தான் தெரியுது அதில் ஒன்று தான் சுவிட்சு கடைசியாக இருக்குது பாருங்கள், வச்சுருக்காங்க பாருங்கள் எனக்கு ஆப்பு. இதை முன்னாடியே சொல்லியிருந்திருந்தா நான் ஓப்பன் பண்ணி போயிருந்துருப்பேன்ல. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருந்ததில் இன்னொரு சுவிட்ச் இருந்தது. போய் லீடரை போய் மீட் பண்ணியாச்சு. மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க எல்லாமே எலக்ட்ரிக் டைப் தான் வச்சுருப்பான்னு தெரியும். ஆனால் அதை டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட வேறு ஒரு டைப் இல்லை. இருந்தாலும் நான் ஃபயர் டைப் போக்கேமானே யூஸ் பண்ணி முடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் பட்டர்ஃப்ளை துணைக்கி எடுத்து ஸ்லீப்பிங் பவுடரை போட்டு சார்மலனை வச்சே முடிச்சாச்சு. ஸோ லெவல் அதிகமாக இருந்தனால சார்மலனால் வின் பண்ண முடிஞ்சது. சப்போஸ் இதுவே ஈக்குவல் லெவலில் இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இது ராக் டைப்போ இல்லை கிரவுண்ட் டைப்போ இருந்ததுன்னா இன்னும் ஈஸியாக இருந்திருக்குது முடிகிறதுக்கு. ஒரு வழியாக எப்படியே எலக்ட்ரிக் பேட்சையும் வாங்கியாச்சு. அடுத்து கிராஸ் டைப் பேட்சு எப்படி